முதல்வர் பதவிக்கு சிக்கல் 140+60+ அண்ணாமலை அமித்ஷா சொன்ன வெற்றி ஃபார்முலா எடப்பாடி ஷாக். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்மையில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வியூக கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான விரிவான வெற்றி பார்முலாவை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திமுக கூட்டணியை தீவிரமாக எதிர்கொள்ளும் பாஜகவின் திட்டம் இது என்று கூறப்படுகிறது. பாஜக வட்டார தகவல்களின்படி அமித்ஷா ஒரு தெளிவான தொகுதிகள் மற்றும் அதிகார பகிர்வு ஃபார்முலாவை பரிந்துரைத்தார். இது திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து கூட்டணிக்குள் உள்போட்டியை குறைக்க வடிவமைக்கப்பட்டது. இத்திட்டத்தில் அதிமுக 140 தொகுதிகளில் போட்டியிட்டு பிரதான கட்சியாக கூட்டணியில் பாஜக 60 தொகுதிகளில் களமிறங்கும். இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கான இடங்களும் அடங்கும். வட தமிழ்நாட்டில் சாதி செல்வாக்கு மிக்க பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவும் சேர்ந்து வர 20 தொகுதிகளை பெறும். தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளும், தமிழ் மாநில காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும் போட்டியிடும். மற்ற என்டிஏ பங்காளிகள் பாஜக அதிமுக டிக்கெட்களில் இணைக்கப்பட்டு வாக்குப்பிளவு தவிர்க்கப்படும். தலைமைத்துவ ஏற்பாடு முக்கியத்துவம் பெறுகிறது. முதல்வர் பதவி அதிமுகவுக்கே ஒதுக்கப்பட்டு தொண்டர்களின் அரசியல் முன்னுரிமை கவலைகள் தீர்க்கப்படும். அதிமுகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால் மட்டும் முதல்வர் பதவியில் மாற்றம் வரும். மற்றபடி துணை முதல்வர் பதவிகள் பாஜக, பாமகவிற்கு பகிரப்படும். ஆட்சி நிர்வாகத்தில் அவர்களுக்கு பங்குண்டு. அமைச்சரவை பதவிகள் அனைத்தும் என்டிஏ பங்காளிகளுக்கும் சமநிலையாக விநியோகிக்கப்படும். இந்த ஃபார்முலாவின் முக்கிய அரசியல் நிபந்தனை அண்ணாமலை மாநிலம் முழுவதும் பாஜக பிரச்சாரத்திற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்பதே என்கிறார்கள். அவர் வலிமையான, நிலையான முகமாக திகழ்ந்து கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பிற்கு புத்துயிர் அளிப்பார். அதாவது அதிமுக மெஜாரிட்டி பெறாமல் போனால் அண்ணாமலைக்கு அப்போது முன்னுரிமை அளிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. அமித்ஷா தங்குவதற்கு வசதியான ஒரு இல்லத்தை தேர்வு செய்யும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது. கிண்டி, அடையார் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளிலும், மயிலாப்பூர், நங்கநல்லூர் பகுதிகளிலும் அவருக்கான தற்காலிக குடியிருப்பு தேர்வுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சில பாஜக மூத்த தலைவர்கள் நேரடியாக இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கட்சியில் தீவிர சோதனைக்கு பின் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்கும் பனையூர் நீலாங்கரை வீட்டிற்கு அருகிலேயே அமித்ஷா வீடு பார்த்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.